தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தவக்காலத்தின் 32ஆம் நாளாகி இன்று இறை அனுபவம் பெற்று வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எளிமையாய் கிடைக்கும் எதற்கும் இவ்வுலகில் மதிப்பு இருக்காது. இயேசுவின் வாழ்விலும் இதுவே நிகழ்ந்தது. மீட்பருக்காய் ஏக்கத்தோடு காத்திருந்தவர்கள் அவர் அருகிலிருந்தும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவர் கைவன்மையை கண்களால் கண்டும் சொல்வன்மையை காதுகளால் கேட்டும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. இறைவன் அவர்கள் அருகில் இருந்தார், ஆனால் அவர்கள் இதயமோ வெகு தொலைவில் இருந்தது. நாங்களும் பல சமயங்களில் உலக போக்கால் ஒருபோதும் நீங்காத உடனிருப்பை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போதும் எங்களை தேற்றும் உடனிருப்பை உணர்ந்து நாங்கள் வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.